தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்துக்கு 40 TMC தண்ணீர் திறக்க உத்தரவு. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 40வது கூட்டம் டில்லியில் இன்று நடந்தது. ஆணைய தலைவர் ஹல்தார் தலைமையில் கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் குழு உறுப்பினர்கள் கொளஞ்சிநாதன், நிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு ஜூன் மாதம் திறந்துவிட வேண்டிய 9.19 TMC தண்ணீரையும், ஜூலை மாதத்திற்கு திறந்துவிட வேண்டிய 31.24 TMC தண்ணீரையும் கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. டாஸ்மாக் வழக்கு விசாரணை தடை போட்டது சுப்ரீம் கோர்ட். எல்லை மீறிய இடி, நீதிபதிகள் கண்டனம். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு, மதுபான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் 3 நாட்கள் சோதனை நடத்தியது. அப்போது முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் புலன் விசாரணையை துவக்கியது. மாநில அரசின் அனுமதி பெறாமல் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தன. சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக தமிழக அரசு வாதத்தை முன்வைத்தது. ஒரு இடத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக துளி சந்தேகம் எழுந்தால் கூட அந்த இடத்தில் ரெய்டு நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது என அமலாக்கத்துறை வாதிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை ஹைகோர்ட், அமலாக்கத்துறை ரெய்டில் சட்டவிரோதம் எதுவும் இல்லை, எனவே அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் தொடர்ந்து விசாரிக்கலாம் என தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தது. 23ஆம் தேதி முதல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோடை விடுமுறை துவங்குகிறது. அதற்கு முன் இந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். அதை தலைமை நீதிபதி கவாய் ஏற்றுக்கொண்டார். அதன்படி இன்று வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மசியா பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். டாஸ்மாக் கடைகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக 2014ஆம் ஆண்டு முதல் 41 வழக்குகளை பல தனிநபர்கள் மீது தமிழக போலீசார் பதிவு செய்துள்ளனர். அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் என தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில்தான் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்தது. டாஸ்மாக் தலைமையகத்தில் ரெய்டு நடத்துகிறது. அதிகாரிகள் போன்களை பறிமுதல் செய்கிறது. ஆவணங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அங்கிருந்து எடுத்துச் செல்கிறது. எனவே டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என கபில் சிபல் வாதிட்டார். டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கே, டாஸ்மாக் தலைமையகத்தில் அதிகாரிகள் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன, இது தனிநபர் உரிமைகளை மீறும் செயலாகும், அதே வாதத்தை முன்வைத்தார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு வாதிடுகையில், இது 1000 கோடி ரூபாய் முறைகேடு, அதனால்தான் விசாரிக்க வேண்டியுள்ளது, இது ஒரு மிகப்பெரிய மோசடி, அரசியல்வாதிகளை பாதுகாக்க முயற்சி நடக்கிறது என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு: டாஸ்மாக் ஒரு அரசு நிறுவனம். ஒரு அரசு நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. முறைகேடுகள் நடந்ததாக தனிநபர்கள் மீது வழக்குகள் உள்ளன. நீங்களும் தனிநபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாமே. இந்த விவகாரத்தில் அரசு நிறுவனம் மீது என்ன தவறு இருக்கிறது? அரசு நிறுவனத்துக்கு எதிராக எப்படி கிரிமினல் வழக்கு விசாரணையை நடத்த முடியும்? அமலாக்கத்துறை தனது எல்லைகளை மீறியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கூட்டாட்சி தத்துவத்தை மீறி அமலாக்கத்துறை நடந்திருக்கிறது. எனவே டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிரான புலன் விசாரணைக்கு தடை விதிக்கப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டாஸ்மாக் தலைமையகத்தில் சோதனை நடத்தியிருக்கிறீர்கள். டாஸ்மாக் நிறுவனம் குற்றம் செய்ததற்கான அடிப்படை ஆதாரம் என்ன? இது பற்றி அமலாக்கத்துறை அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் கூறினர்.
டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சமீபத்தில் கூட டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் உள்ளிட்ட பலரின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: நம் சகோதரிகளின் குங்குமத்தை அழிக்க முயன்ற பயங்கரவாதிகளை அவர்களது இடத்திலேயே வேரோடு அழித்திருக்கிறோம். இதுதான் புதிய இந்தியா. இது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நீதி வழங்கியிருக்கிறோம். இந்தியாவுக்கு எதிரான நேரடி போரில் பாகிஸ்தானால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடுகிறது. அப்பாவி மக்களை கொல்கிறது. அப்பாவி மக்களை காக்க பாரத தாயின் சேவகன் மோடி நின்று கொண்டிருக்கிறான் என்பதை பாகிஸ்தான் மறந்துவிட்டது. மோடியின் இரத்த நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல, சூடான குங்குமமும் பாய்ந்து கொண்டிருக்கிறது என மோடி ஆவேசம் பொங்க கூறினார். पाकिस्तान भारत से कभी सीधी लड़ाई जीत ही नहीं सकता। जब भी सीधी लड़ाई होती है तो बार बार पाकिस्तान को मुंह की खानी पड़ती है। इसलिए पाकिस्तान ने आतंकवाद को भारत के खिलाफ लड़ाई का हथियार बनाया है। आजादी के बाद पिछले कई दशकों से यही चला आ रहा था। पाकिस्तान आतंक फैलाता था, निर्दोष लोगों की हत्याएं करता था, भारत में डर का माहौल बनाता था। लेकिन पाकिस्तान एक बात भूल गया। अब मां भारती का सेवक मोदी यहां सीना तान कर खड़ा है। मोदी का दिमाग ठंडा है, ठंडा रहता है, लेकिन मोदी का लहू गर्म होता है। और अब तो मोदी की नसों में लहू नहीं, गरम सिंदूर बह रहा है। பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்களை வெறும் 22 நிமிடத்தில் அழித்திருக்கிறோம். நமது முப்படைகளின் சக்கர வியூகத்தால் பாகிஸ்தான் மண்டியிட்டுள்ளது. இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடினால் பாகிஸ்தான் பெரும் விளைவை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் அவர்களுக்கு உணர்த்தியிருக்கும். ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் இந்திய பாதுகாப்பு படைகள் சரியான பதிலடியை கொடுக்கும். எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்க வேண்டும் என்ற சுதந்திரத்தை முப்படைகளுக்கு அளித்துள்ளேன். நான் பிகானீர் ஏர்போர்ட்டுக்கு இன்று வந்திறங்கினேன். இங்குள்ள விமானப்படை தளத்தை தகர்க்க பாகிஸ்தான் முயன்றது. ஆனால் எந்த சேதத்தையும் ஏற்படுத்த அவர்களால் முடியவில்லை. ஆனால் பாகிஸ்தானின் ரஹீம் யார்கான் விமானப்படை தளம் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் அது நிர்மூலமாக்கப்பட்டுள்ளது. அதை எப்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் என தெரியாது. ஏனென்றால் அது இப்போது ஐசியூவில் இருக்கிறது என்றார் மோடி. பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா பயப்பட போவதில்லை. பாகிஸ்தானுடன் இனி எந்த வகையிலும் பேச்சு என்பதே கிடையாது. அப்படி பேசினால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பற்றியதாகத்தான் இருக்கும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். பயங்கரவாதத்தை வேரறுக்க ஒன்றிணைந்து செயல்பட தயார். இந்திய எம்பிக்கள் குழுவிடம் ஐக்கிய அரசு அமீரகம் உறுதி. பஹல்காம் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்திய முப்படைகள் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் களத்தில் இறங்கி இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பலியான பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதுடன் அவர்களின் உடலுக்கு பாகிஸ்தான் தேசிய கொடி போர்த்தி அரசு மரியாதை வழங்கப்பட்டது.
பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு எதிராக நம் படைகள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு முக்கிய விமான தளங்கள் தகர்க்கப்பட்டன. இந்தியாவின் ஆக்ரோஷமான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் சர்வதேச நாடுகளிடம் முறையிட்டது. நம் ராணுவ தலைமையிடம் அவசரமாக பேச்சு நடத்தி சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் பெற்றது. இதையடுத்து இந்தியாதான் பாகிஸ்தான் மீது தேவையில்லாமல் போர் தொடுத்ததாக சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் அவதூறு பரப்பியது. இதற்கு சரியான பதிலடி தரவும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு செயல்பாடுகளை ஆதாரத்துடன் விளக்கவும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளனர். 7 எம்பிக்கள் தலைமையில் 7 குழுக்களாக பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் நம் எம்பிக்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு மற்றும் இந்தியா மீதான பயங்கரவாத தாக்குதல்கள், அதற்கு எதிரான இந்தியா எடுத்த நடவடிக்கைகளை விளக்க உள்ளனர். அந்த வகையில் சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான எம்பிக்கள் குழு ஐக்கிய அரசு அமீரகத்திற்கு சென்றது. அபுதாபியில் அந்நாட்டு அமைச்சர்கள், அதிகாரிகளை சந்தித்த நம் எம்பிக்கள் குழு பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் உறுதியான நிலைப்பாட்டை விளக்கிக் கூறியது. ஐக்கிய அரசு அமீரகத்தின் பாதுகாப்பு விவகாரங்கள் குழு தலைவர் அலி ரஷீத் அல் நுயாமி மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் குழுவினர் நம் எம்பிக்களுடன் கலந்து ஆலோசித்தனர். பயங்கரவாத செயல்கள் உலக நாடுகளின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினர். ஐக்கிய அரசு அமீரக அமைச்சர்கள், அதிகாரிகளுடனான சந்திப்பு குறித்து எம்பிக்கள் குழு தலைவர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறியதாவது: பஹல்காம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது. அதுகுறித்து விளக்கவே நாங்கள் இங்கு வந்தோம். ஆனால் பஹல்காம் மட்டுமின்றி மும்பை பயங்கரவாத தாக்குதல், பதான்கோட் தாக்குதல், புல்வாமா தாக்குதல் என இந்தியாவில் இதற்கு முன் நடந்த அனைத்து பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்தும் UAE அரசு நன்கு அறிந்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் குறித்து அவர்களுக்கு நாங்கள் அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் அணிதிரள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டிற்கு ஒருபோதும் கை கொடுக்க முடியாது. சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றனர். இதன் மூலம் பயங்கரவாதிகளுக்கும் அதை ஆதரிப்போருக்கும் ஒரு தெளிவான செய்தியை UAE வழங்கியுள்ளதென ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறினார். இந்திய எம்பிக்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்தது. பயங்கரவாதத்தின் விளைவுகள் குறித்து அவர்கள் விளக்கினர். எங்களுக்கும் அது நன்றாக புரியும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மதத்தின் பிரச்சினை அல்ல. உலக நாடுகளை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது. அதை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டுமென UAE நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்கள் குழு தலைவர் அலி ரஷீத் அல் நுவாமி கூறினார். First of all, we had a very successful meeting with our friends from the Indian Parliament. We discussed the strategic relationship between the UAE and India, and we emphasized that we are in the same boat. We face the same challenges. We share so many opportunities. We have to have more engagement together, working together for, not only for a better future for the two countries, but for the whole region and globally. We have so many things in common. Our commitment for peace, our commitment for prosperity for all, and also our commitment to fight terrorism. And we are in agreement that terrorism is not a threat to a single nation or a single region, but it's a global threat. This is where we believe that we as international community should come together, and especially members of parliament who represent the people, who care about the safety of the people, that we have to work on putting plans, strategy, and engage in creating a better future for all humanity, and also to immune the new generation from being hijacked by these terrorist narrative, especially where they use religion, to serve their ideology. And this is, we emphasize that terrorism has no religion, has no nationality. It's an evil, it's an enemy of all humanity. कुछ क्या रिएक्शन था इन लोगों का? देखिए, इन्होंने कहा कि ये जो हमले हुए पहलगाम पर, ये पहलगाम पर इनोसेंट लोग उसमें मारे गए, और ये आए दिन हमें इन्हें ज़्यादा समझाना नहीं पड़ा कि किस प्रकार से हमले हुए। इतने सालों तक हमले जो है भारत पर होते आए हैं, मुंबई टेरर अटैक्स हो या पठानकोट अटैक हो, पुलवामा अटैक हो, उनको सारी खबर पहले से ही थे, और एक स्ट्रेट मैसेज उन्होंने दिया है कि ऐसे टेररिस्ट ऑर्गेनाइजेशंस को या टेररिस्टों को पनाह देने वाला देश, उनके साथ हम
कदापि खड़े नहीं रह सकते। उनके हम टेररिज्म के अगेंस्ट में हैं और हमें साथ में आकर, ये भी एक मैसेज उन्होंने दिया कि हमें साथ में, सभी देशों को साथ में आकर इस टेररिज्म से लड़ना बहुत ज़रूरी है। அன்புமணி பின்னால் பாரதிய ஜனதா, ராமதாஸ் பின்னால் திமுக. அப்பா மகன் சண்டை காரணம் இதுவா? திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் நடந்து வரும் வெள்ளித்தேர் திருப்பணிக்காக 1 கிலோ வெள்ளியை பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் செல்லையாவிடம் வழங்கினார். அன்புமணி பின்னால் பாரதிய ஜனதாவும் ராமதாஸ் பின்னால் திமுகவும் இருப்பதாக கூறப்படுவது பற்றியும், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நீடிக்காதென திருமாவளவன் கூறியது பற்றியும் கேட்டதற்கு நயினார் நாகேந்திரன் கூறியதாவது: அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் இன்றைக்கு வெள்ளித்தேர் வழங்குவதற்காக எங்களால் இயன்ற உதவி இன்றைக்கு உதவி செய்திருக்கிறோம். ஏற்கனவே நிறைய பக்த பெருமக்கள் 175 கிலோவுக்கு மேலாக ஏற்கனவே உபயமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே பழைய வெள்ளித்தேர் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறது, அதையும் சுத்தப்படுத்தி சேர்த்து வெகு விரைவிலே வெள்ளித்தேர் உருவாக்கப்படும் என்பதை நமது அறங்காவலர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட யானை இறந்து விட்டது. ஆனாலும் யானை வாங்குவதற்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். அங்கு 2 குட்டி யானைகள் இருக்கிறது. அதை வாங்குவதற்கு மத்திய அரசுடைய விதிப்படியும் மாநில அரசிடம் பரிந்துரையின்படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எங்களை பொறுத்தவரையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும், ராமதாஸ் பின்னாடி இப்போ ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லப்படுது. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை. கூட்டணிக்கு அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் அன்புமணி ராமதாஸ் பாஜக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணியில் இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர, யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக இருந்து சொன்னால் அது சரியான கருத்து தான். நீங்கள் நேற்றைக்கு சென்னையில் சொல்லும்போது திமுக கூட்டணியிலேருந்து தேர்தல் நெருங்கும்போது கட்சிகள் பிரிந்து வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும்போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிடும் கடைசி நேரத்தில். என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடுகள் சொல்றது? யதார்த்தம் அப்படித்தான் இருக்கா, இல்லை கட்சிகள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும்? மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சி போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா, அவர் அங்கேருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏற்கனவே பாகுபாடு இருக்குது. முன்னாடி ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி ஒரு டேரிஃப் வச்சுருக்காங்க. அதை தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்களுக்கும் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியாக கட்டணத்தை கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இன்னும் 10 மாதம் தான் இருக்குது போருங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியாக எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போ அங்கே தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒன்றுன்னா, எல்லா மின் கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்யலை. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க. இப்படி அவங்க தேர்தலுக்கு தேர்தல், நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர, மக்களுடைய நலன் கருதி மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு ஒன்றுக்கு, அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு 6% ஆண்டு ஒன்றுக்கு. இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது. பால் விலை உயர்ந்து இருக்கிறது. ஆக வீட்டில் இன்றைக்கி என்னென்னா, சொத்து வரி கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, பால் வாங்குறதாங்கிறது தான் இன்றைக்கி எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கி ஓய்வூதிய பென்ஷன் இன்றைக்கி கொடுக்கல. 50,000 ஆசிரியர்கள் இன்றைக்கி பணி இல்லாமல் இருக்காங்க. டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்தவுடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதுவுமே அவங்க செய்கிற மாதிரி இல்லை.
கூட்டணியை நம்பி இன்னைக்கு தைரியத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடை வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கி உங்கள் நகை தான்ங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும். இதுக்கு முன்னால் அது கிடையாது. இப்போ முன்னாலெல்லாம் ஆதார் அட்டை இந்தியாவில் கிடையாது. இப்போ ஆதார் அட்டை கொண்டு வந்துட்டோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா எல்லாமே ஒரு அடையாளம் தெரிய வேணும் அப்படின்னு. இப்போ என்ஆர்சி ஆக்டை கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாயை, திமுக ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இங்குள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியேற்றுறதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்துனாங்க. ஆனால் உண்மையில் என்ன, மேற்கு வங்காளத்திலிருந்து எல்லாரும் தீவிரவாதியும் ஊடுருவி வர்றாங்க. இதை தடுப்பதற்காகத்தான் நாம் சட்டத்தை கொண்டு வந்தார்களே தவிர இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் ஒரு பாதிப்பு கூட இதுவரையிலும் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. எந்த விதமான ஒரு பாதகமான சூழ்நிலையும் இல்லை. அதனால் இந்த மாதிரி சில விதிமுறைகளை கொண்டு வருவாங்க. நாளடைவில் அது சரியாயிடும். காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் அவுட். சுட்டு பொசுக்கியது ராணுவ படை. தொடரும் என்கவுண்டர். இதோடு 8 விக்கெட் காலி. காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் போர் வெடித்தது. பயங்கரவாதிகளின் முகாம்களையும் பாகிஸ்தானின் 11 ராணுவ தளங்களையும் இந்தியா தகர்த்தது. இந்த போருக்கு பிறகு காஷ்மீரில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தினமும் பயங்கரவாதிகளை தேடும் வேட்டை நடக்கிறது. இன்று பாரமுல்லா மாவட்டம் ஷிங்போராவின் சத்ரு என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ராணுவம், பாராமிலிட்டரியின் சிறப்பு படை, அசாம் ரைபிள்ஸ் படை வீரர்கள் சத்ரு ஏரியாவை சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 2 பயங்கரவாதிகளை நம் வீரர்கள் சுட்டு பொசுக்கினர். அவர்கள் யார் என்பதை அடையாளம் காணும் பணி இப்போது நடக்கிறது. வேறு யாரும் அந்த பகுதியில் இன்னும் பதுங்கி இருக்கிறார்களா என்று பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். ஆபரேஷன் ட்ரஷி என்ற பெயரில் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் தொடர்ந்து என்கவுண்டர் நடக்கிறது. இதுவரை ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தாய்பா பயங்கரவாதிகள் 8 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு வேலையே போச்சு, உனக்கு எதுக்கு ஆக்சிஜன்? நோயாளிகள் உயிருடன் விளையாடிய ஊழியர். விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பிளான்ட்டில் இருந்து 24 மணி நேரமும் உள்நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு ஆக்சிஜன் பிளான்ட்டிலிருந்து உள்நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை செய்வதில் திடீரென தடை ஏற்பட்டது. டாக்டர்கள், நர்சுகள் போய் பார்த்தனர். பிளான்ட்டில் இருந்து வார்டுகளுக்கு செல்லும் வால்வு மூடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வால்வை திறந்து ஆக்சிஜன் தங்கு தடையின்றி நோயாளிகளுக்கு கிடைப்பதை டாக்டர்கள் உறுதி செய்தனர். விருதுநகர் போலீசார் விசாரணை நடத்தினர். மல்லாங்கிணரைச் சேர்ந்த சரவணகுமார் ஆக்சிஜன் பிளான்ட் பராமரிப்பாளராக பணியாற்றியது தெரியவந்தது. அவரிடம் துருவி விசாரித்த போது அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. ஆக்சிஜன் பிளான்ட்டை நடத்தும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் கடந்த வாரம் 132 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. அவர்களில் சரவணகுமாரும் ஒருவர். வேலை போனதால் ஆத்திரமடைந்த அவர் பிளான்ட் வால்வை மூடியது விசாரணையில் தெரியவந்தது. இதன் மூலம் நோயாளிகளின் சிகிச்சைக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றத்துக்காக சரவணகுமாரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.